சாந்தி சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். ஸோ நம்ம வந்து 4வது அத்தியாயம் பார்க்குறோம் குரான்ல. பெண்கள் அப்படின்ற அர்த்தத்துல வருது அந்த தலைப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி போட்டதுல வந்து நிறைய பேர் வந்து வளர்த்தவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதாக சொல்றது வந்து ஏத்துக்கவே முடியாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க அது அனாதைகளை சொல்லல, அடிமைகளை சொல்றாங்கன்னாங்க. அப்படி இதுல போட்டு இல்லையே, இல்ல தெளிவா போட்டிருக்குது 3வது வசனம். இல்ல இவங்க வந்து நம்ம தான் வசனம் படிக்கிறோம்ல, எடுத்தே அவங்க பார்க்கலாம்ல. அதுல 1க்கு 2 டிரான்ஸ்லேஷனை ரெஃபர் பண்ணி சொல்றோம் நம்ம. அதுல அனாதை பெண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் விஷயத்தில் நீங்கள் நீதம் செய்ய முடியாது என நீங்கள் அஞ்சினால் அப்படின்னு வருது. ஸோ இது ஃபுல்லாவே இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னா இன்னும் போக போக அந்த பங்கு அவங்க பொறுப்பு யாரோடது, யார் வளர்க்கணும், இவ்வளவும் இருக்குது. அடிமை பெண்களை பத்தி இது வரைக்கும் வரல, மேபி பின்னாடி வரலாம். இப்போதைக்கு அனாதை குழந்தைகளை பத்தி தான் வருது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் பார்த்துட்டு அவங்களால சொந்த காலில் நிக்க முடிஞ்சா அவங்க கிட்ட சொத்தை பிரிச்சு கொடுங்கன்றது. அடிமை பெண்களுக்கு சொத்து பிரிச்சு கொடுப்பாங்க? அவங்க கிட்ட எதுவும் இல்லைன்றதுனால தானே அடிமை ஆகுறாங்க. ஸோ அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அடுத்தது மகர் அப்படிங்கிறது வந்து கணவன் பெண்ணுக்கு கொடுக்கறதுன்னு நமக்கும் தெரியும். ஆனா இந்த இடத்துல அது செட் ஆகலைன்றதுனாலதான் அது நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா இந்த இடத்துல அனாதை பெண்களை இவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா இவங்க திருமணத்துக்கான கொடை, அதுல டிரான்ஸ்லேஷன்ல ஏதாவது மிஸ்டேக்கா இருக்கும் இல்லையா? ஸோ ஜென்ரலா வெளியில எப்படியோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கேட்டது வரைக்கும் முஸ்லிம்கள் வரதட்சணை அதிகமாகவே வாங்குவாங்க. ஆனால் பேருக்கு ஆண் வீட்டுல கொஞ்சம் செய்வாங்க. அது எல்லா மதத்திலும் இருக்குது இல்லையா? எல்லா மதத்திலுமே ஆண் வீட்டுல தாலி வாங்குவாங்க, நகை வாங்கி கொடுப்பாங்க, சாரி வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இதே விஷயம் தான் இங்கேயும் இருக்குது. ஆனா என்னன்னா ஆண் வீட்டுல என்ன பண்றாங்களோ அதை விட அதிகமாக பெண் வீட்டுல பண்ணுவாங்க. அவ்வளவுதான் இந்தியாவுல. ஒருவேளை வெளியில வேற மாதிரி இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியாது. சரி. அப்ப அவர்களுடைய மகர்களை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள். அதில் ஒரு சிறிதை அவர் மனதார உங்களுக்கு விட்டு கொடுத்தால் அதை நீங்கள் தாராளமாக மகிழ்வுடன் புசிங்கள்னா என்ன அர்த்தம்? கணவன் மனைவி ஒன்னாதான் இருக்க போறாங்க. கணவனுக்கு எப்படி விட்டு கொடுக்கறதுன்றது என்ன அர்த்தத்துல வருது இல்லையா? மகன்ன்றது அப்பா அம்மாவுக்கு கொடுத்து அதனாலதான் மற்றவர்கள் வந்து பெண் அடிமைத்தனம் இது, பொண்ணை காசு கொடுத்து வாங்குறாங்க, அதனாலதான் எத்தனை கல்யாணம் பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டுமே வருது. ஆனா இங்க அந்த அர்த்தத்துல வரல இது இல்லையா? அனாதை பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுதுதான் அவங்க சொத்துக்கு தேவையானதை நீங்க கொடுத்துட்டு ஒருவேளை வளர்த்ததுக்கு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு திருப்பி கொடுத்தால் அதை மகிழ்வோடு வச்சுக்கோங்கன்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணக்காரர்களா இருந்தா அவங்க சொத்துல இருந்து நீங்க சாப்பிடாதீங்கன்னே வருது இல்லையா? அடிமைக்கு ஏது சொத்து இல்லையா? முழுக்க முழுக்க அனாதையை பற்றி தான் இது வரைக்கும் வருது, இந்த 6வது அதிகாரம் வரைக்கும். இதுக்கப்புறம் வரலாம், அடிமை பற்றியும் வரலாம். ஏன்னா எல்லா பெண்ணை பற்றியுமே வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, நம்ம வந்து 7வது பார்க்க போறோம் சிஸ்டர். ம் 7வது படிங்க சிஸ்டர். இறந்து போன பெற்றோரோ நெருங்கிய உறவினரோ விட்டு சென்றவைகளான பொருட்களிலிருந்து ஆண்களுக்கு பாகம் உண்டு. அவ்வாறே பெற்றோரோ நெருங்கிய உறவினரோ விட்டு சென்றவைகளான பொருட்களிலிருந்து பெண்களுக்கும் பாகம் உண்டு. அவர்கள் விட்டு சென்ற சொத்து குறைவாகவோ அல்லது கூடுதலாகவோ இருப்பினும் சரியே. இது அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட பாகமாகும். இங்க எங்க அடிமையை பத்தி வருது? அங்கதான் தெளிவா சொல்றாங்க, அப்பா இறந்து போயிட்டாருன்னா அந்த பாகம் ஆணுக்கு உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. சோ குழந்தையா இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட உறவினர்கள் வளர்ப்பாங்க. அதெல்லாம் யாருன்றதெல்லாம் பின்னாடி வருது. அந்த பொறுப்பு அடுத்த இதே அதான் வருது. பொறுப்பை ஏத்துக்கிறது யாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. எத்தனை பாகம் ஏத்துக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் வருது. சரி. சோ 2 பேருக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. குறைவா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, பங்கு கண்டிப்பா உண்டு. சோ அது சமமா எப்படின்றதெல்லாம் பின்னாடி போக போக வரும். சரிங்க சிஸ்டர், 8வது படிங்க. மேலும் பாக பிரிவினை செய்து கொள்ளும் இடத்திற்கு சொத்துக்கு உரிமையற்ற உறவினரோ அனாதைகளோ ஏழைகளோ வந்துவிட்டால் அவர்களுக்கும் அதிலிருந்து ஏதும் கொடுத்து அவர்களுக்கு அன்பான வார்த்தைகளையும் கொண்டு ஆறுதல் கூறுங்கள்.
மறுபடியும் படிங்க, மறுபடியும் படிங்க. மேலும் பாகப் பிரிவினை செய்து கொள்ளும் இடத்திற்கு சொத்துக்கு உரிமையற்ற உறவினரோ அனாதைகளோ ஏழைகளோ வந்துவிட்டால் அவர்களுக்கும் அதிலிருந்து ஏதும் கொடுத்து அவர்களுக்கு அன்பான வார்த்தைகளையும் கொண்டு ஆறுதல் கூறுங்கள். ஸோ நிமிஷம் பார்க்கிறேன். பாகப்பிரிவினை செய்து கொள்ளும் இடத்திற்கு சொத்துக்கு உரிமையற்ற உறவினரோ அனாதைகளோ ஏழைகளோ வந்துவிட்டால் அவர்களுக்கும் அதிலிருந்து ஏதும் கொடுத்து அவர்களுக்கு அன்பான வார்த்தைகளை கொண்டு வரும். சொத்து சரி. இங்க என்னன்னா எதை கொடுக்க சொல்றாங்கன்னு தெரியல. காசு கொடுக்க சொல்றாங்களா, பொறுப்பு கொடுக்க சொல்றாங்களான்னு தெரியல. ஏன்னா அங்க பாகப்பிரிவினை நடக்குது. குறிப்பா பாகப்பிரிவினைன்றதோட பங்கின் பொறுப்புன்னு சொல்றாங்க. பாகப்பிரிவினை இல்ல. அந்த குழந்தையை யார் வளர்க்கிறது? அதான் பங்கின் பொறுப்பு. அது இருக்குதுல்ல. இப்ப அந்த குழந்தை இல்லன்னா, இவங்களுக்கு தான் சொத்து போகும் அப்படின்னா, அப்ப குழந்தை இருக்கும்பொழுது அந்த குழந்தைய பார்த்துக்கிறதும் உங்க பொறுப்பு தானே! இது சூப்பரான பாயிண்ட் இல்ல. இது உலக நடைமுறை தான். எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் இது. அப்ப உறவினர்களோ, அனாதைகளோ, ஏழைகளோ வராங்க அப்படின்னா, அவங்களுக்கும் அதிலிருந்து கொடுங்கன்றாங்க. ஸோ பங்கு கொடுக்க சொல்றாங்களா? அல்லது அந்த காச கொடுக்க சொல்றாங்களா? அப்படிங்கிறது தெரியல. அவர்களிடம் கனிவான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள். உங்களுக்கு தான் சம்மந்தமே இல்லாம, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. 9வது சிஸ்டர். தங்களுக்கு பின் தங்கள் காரியத்தை நிர்வகிக்க சக்தியற்ற சந்ததிகளை விட்டுச் சென்றால் அவர்களை குறித்து பயப்படுகிறார்களே அத்தகையோர் அனாதைகள் சிறுவர்கள் சொத்து பங்கீடு விஷயத்தில் பயந்து கொள்ளவும். ஆகவே அவர்கள் அல்லாவை அஞ்சி அவர்களுக்கு நேர்மையான வார்த்தையை கூறவும். சோ தன்னால சொந்த கால்ல நிக்க முடியாத குழந்தைகளை விட்டு இறந்துடுறாங்க அப்படின்னா, அவர்கள் பயந்து கொள்ளட்டும். அல்லாவை அஞ்சி இதமான வார்த்தைகளையே அவர்கள் சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மறுபடியும் படிங்களா அது? 9. தங்களுக்கு பின் தங்கள் காரியத்தை நிர்வகிக்க சக்தியற்ற சந்ததிகளை விட்டுச் சென்றால் அவர்களை குறித்து பயப்படுகிறார்களே அத்தகையோர் அனாதைகள் சிறுவர்கள் சொத்து பங்கீடு விஷயத்தில் பயந்து கொள்ளவும். ஆகவே அவர்கள் அல்லாவை அஞ்சி அவர்களுக்கு நேர்மையான வார்த்தையை கூறவும். இதுல நெறைய இந்த 2 டிரான்ஸ்லேஷன்லயுமே அந்த பிராக்கெட்ல போடும்போது தான் சில அர்த்தம் வருது. இல்லாட்டினா வேற அர்த்தமா மாறிடுது. வேற அர்த்தம்னா என்ன? அது புரிஞ்சுக்க முடியல. யாருக்கு சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு பயப்படணும்ன்றது அந்த அனாதை குழந்தைகளா? அல்லது அந்த சொத்து பங்கீடு பொறுப்பு ஏற்க போறவங்களா? அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே அல்லாஹ்வுக்கு பயப்பட தான் செய்யணும். இனிமையா தான் பேசணும். ஆ ஸோ அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறது வந்து, உதறி தள்ளிட்டு போயிடாதீங்க. அந்த அர்த்தத்துல சொல்லுறது. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. இப்ப பணக்கார குழந்தைன்னா உடனே எடுத்து வளர்க்க வருவாங்க. ஏன்னா காசு இருக்குதுன்ட்டு. ஏழை குழந்தைன்னா பணக்கார குழந்தைன்னா போட்டி போட்டு வருவாங்க. ஆனா அதுக்கே ஒண்ணும் இல்லன்னா வரமாட்டாங்க. ஸோ அதுதான் அல்லாஹ்வுக்கு பயந்துகிட்டு இதமான வார்த்தையை பேசுங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க அனாதையா இருக்கும்பொழுது, இவங்க வேற இன்னும் மோசமா பேசுறாங்க அப்படின்னா, வெந்த புண்ல ஈட்டி பாய்ச்சின மாதிரி இருக்கும். இல்லையா? ஸோ அது ரொம்ப அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். அனாதை குழந்தைகள் அந்த மாரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்பொழுது, எடுத்தெறிஞ்சு பேசுறது. அது நெறைய பேர் பண்ணுவாங்க. ஆ நானே அது பார்த்திருக்கிறேன். ரொம்ப கொடுமையா இருக்கும். நேத்து வரைக்கும் நல்லா கூடி குலாவிட்டு இருப்பாங்க. பொறுப்புன்னு வரும்போது டமால்னு சில வார்த்தைகள பேசுவாங்க பாருங்க. "நீ என்ன எனக்கு பண்ண?" அது இதுன்ட்டு. ஸோ அப்படி பேசாதீங்க அப்படிங்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதமான வார்த்தைகளை பேசுங்கள். ஏன்னா சும்மாவே நீங்க இதமான வார்த்தை தான் பேசணும். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஏற்கனவே நொந்து நூடுல்ஸா இருக்கும்போது, அவங்கள போய் இன்னும் டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி பாவம் பயங்கரமாக வரும். சரி. நெறைய பேரு பேச்சு வழக்குலயே சொல்லுவாங்க. "ஏன்டா என் பாவத்த கொட்டிக்கிற?" அப்படின்னுவாங்க. சரி. சூப்பரா இருக்குது. எமோஷனலாவும் இருக்குது. சரி 10 சிஸ்டர். நிச்சயமாக அனாதைகளின் பொருட்களை அநியாயமாக தின்கிறார்களே அத்தகையோர் அவர்கள் தங்கள் வயிறுகளில் நிரப்பித் தின்னுவதெல்லாம் நெருப்பையேதான். இன்னும் அவர்கள் மறுமையில் கொழுந்துவிட்டெரியும் நெருப்பினுள் நுழைவார்கள். ம்.
ராமாயணத்துல பாத்தீங்கன்னா தனக்கு வர வேண்டிய சொத்தையே விட்டுட்டு போறாரு ராமர் இல்லையா? அநியாயமாகுது இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அதுதான் கடவுளுடைய வழி. அது விட்டுட்டு போறாருன்றதுக்காக விட்டுறக்கூடாது இல்லையா? அத விட்டுட்டு போறாருன்னா இவங்க துரத்துறாங்க அதனாலதான் போறாரு. அதுக்கப்புறம் அவருடைய தம்பிக்கு உண்மை தெரிந்து போய் மீண்டும் அண்ணனை கூட்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாரு இல்லையா? இப்ப இப்ப துரத்துறாருன்னா என்ன ஒரு விதத்துல அனாதை ஆக்கிட்டாரு. அனாதை ஆயிட்டாங்க. ஆன பிறகு இதை இப்படி நீங்க ஒருவேளை பரதன் அந்த ஆட்சியை ஏற்றிருந்தால் அததான் சொல்றாரு. அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக விழுங்குறவங்க நெருப்ப விழுங்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லையா? அவங்களுடைய வயித்தெரிச்சல விழுங்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. மேபி அந்த குழந்தைங்களுக்கு கூட தெரியாம கூட இருக்கும். ரொம்ப சின்ன குழந்தைன்னா அப்பா அம்மா என்ன சொத்து விட்டு போனாங்கன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. சொன்னா தானே தெரியும். ஏன்னா ஏமாத்தினா எப்படி வேணாலும் ஏமாத்தலாம். உங்க அப்பா அம்மா என்ன விட்டுட்டு போனா அப்படியே வாய் கூசாம பேசுவாங்க. அந்த சொல்லுவாங்களே நாக்கு என்னமோ சொல்லுவாங்க அதுக்கு ஒரு வார்த்தை கூட. நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்கன்ட்டு. சோ அவங்க கொழுந்து விட்டெரியும் நெருப்பிலேயே புகுவார்கள். சோ அடுத்து அவங்க பிறக்கும்போது நான் என்ன பாவம் செஞ்சேன்னு துடிக்கிற மாதிரி குடும்பத்துல பிறப்பாங்க. அது எல்லா நோயா இருக்கலாம், அடுத்தடுத்து இறக்குறவங்களா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சோ இங்க பண்ணீங்கன்னா அங்க வந்து மாட்டுவீங்க. அதுதான் மறுஜென்ம ரகசியம். அது தெரியல அப்படின்னா, சரி கடைசியில பார்த்துக்கலாம். நரகமா இருந்தா என்ன, சொர்க்கமா இருந்தா என்னன்ட்டு அப்படி போயிடுவாங்க. எப்பயோ ஒரு தருணம். அடுத்த ஜென்மமே நடக்க போகுதுன்னும்போது அந்த பயம் வருதுல்ல. தோ வந்துடுச்சு. பரலோக ராஜ்யம்னு இயேசு சொல்லுவாரு. நரகமும் தோ வந்துடுச்சு. அவ்வளவு தூரம் வெயிட் பண்ண தேவையில்ல. இந்த ஜென்மத்திலேயே அது நடக்கும். நெறைய பேருக்கு. சோ அவங்க கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில் தான் புகுவார்கள். அப்படின்னு அந்த ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்கிறார். ஏன்னா இது சொத்துக்காக ஆசைப்பட்டு உள்ள போயிட்டு, சொத்து வேணும் ஆனா நான் பொறுப்பை ஏத்துக்க மாட்டேன். இந்த மாரி நிலை உள்ளவர்கள் இருக்கிறாங்க. இல்ல 2மே வேண்டான்னு கூட போயிடலாம். அப்படி மாட்டாங்க. பணக்கார சொத்து இருக்குதுன்னா அப்படி மாட்டாங்க. அதான் பிரச்சனை. ஆனா அது பணக்காரன் இப்ப ஏற்கனவே அந்த கல்யாணத்த பத்தி சொன்னாங்களே, உங்களால நியாயமா நடக்க முடியலன்னு தெரிந்தால், ஒரு பொண்ண மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. முடிஞ்சு போச்சு. அவங்களாச்சு அவங்க ஏன்னா இது இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா, அந்த பாவ கணக்கையும் சேர்த்து எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு நீங்க ஏதோ டார்ச்சர் பண்றீங்க, மனசு வருத்தப்படுற மாரி ஒருத்தர் பார்ஷியாலிட்டியா காட்டுறீங்க அப்படின் போதெல்லாம் அது பாவமா வந்து சேருது. அதே மாரி தான் இங்க பணம் உள்ள குழந்தைகள பாத்துக்க போட்டி போட்டு வருவாங்க. அப்ப இந்த பணம் பத்தும் செய்யும். உங்கள எப்படி வேணாலும் மாத்தும். அப்ப நீங்க என்ன பண்ணிடலாம் பேசாம அதுலருந்து விலகிக்கலாம். இன்னொருத்தர் தான் வராங்கல்ல. எப்பா நமக்கு வேண்டாம் இந்த வம்பு. ஏன்னா நம்மள அறியாம பாவம் செஞ்சுட்டோம்னா பிரச்சனை. ஏன்னா அது எப்படி மாறும்னே தெரியாது. திடீர்னு அது அது சாத்தான் வந்து பயங்கர சாமர்த்தியசாலி. அப்படி டெஸ்ட் பேப்பர் வைப்பான். உங்களால வெளியிலே வர முடியாத மாதிரி. ஒரு பாவம் செய்யாம வெளியிலே வர முடியாத மாரி. சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி. 11. உங்கள் மக்கள் விஷயத்தில் சொத்து பங்கீட்டில் ஒரு ஆணுக்கு 2 பெண்களுக்குரியது போன்ற பாகம் உண்டென்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். ஆகவே அவர்கள் அது மறுபடியும் ஆணின்றி படிங்க. இருவருக்கும் மறுபடியும் படிங்க. சொத்து உங்கள் பங்கு. மக்கள் விஷயத்தில் சொத்து ம். பங்கீட்டில் ஓர் ஆணுக்கு 2 பெண்களுக்குரியது ம். உங்கள் மக்கள் விஷயத்தில் சொத்து பங்கீட்டில் ஓர் ஆணுக்கு 2 பெண்களுக்குரியது போன்ற பாகம் உண்டென்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். ம். ஆகவே அவர்கள் ஆணின்றி இருவருக்கும் அதிகமாக பெண்களாக இருந்தால் அவர் இறந்தவர் விட்டுச் சென்ற சொத்தில் 2/3 பாகம் அப்பெண்களாகிய அவர்களுக்குண்டு. ம். மேலும் ஒருத்தியாக அவள் இருந்தால் அவளுக்கு பாதி உண்டு. இன்னும் உங்களில் இறந்த அவருக்கு பிள்ளை இருந்தால் அவருடைய தாய் தந்தை ஒவ்வொருவருக்கும் இறந்தவர் விட்டுச் சென்ற சொத்தில் 1/6 உண்டு. இறந்த அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தால் பெற்றோர் மட்டும் அவருக்கு அனந்தரக்காரர்களானால் அப்பொழுது அவருடைய தாய்க்கு 1/3 உண்டு. மற்ற 2 பாகமும் தகப்பனுக்குரியதாகும். இறந்த அவருக்கு பல சகோதரர்கள் இருந்தால் அப்பொழுது எதனை அவர் மரண சாசனம் செய்தாரோ
அதை நிறைவேற்றப்பட்டதற்கு அல்லது கடனுக்கு அதை கொடுக்கப்பட்டதற்கு பின்னர் அவரின் தாய்க்கு 6ல் 1 உண்டு. உங்கள் தந்தைகளோ இன்னும் உங்கள் ஆண் மக்களோ இவர்களில் உங்களுக்கு பயனளிப்பதில் மிக நெருங்கியவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆகவே இவை அல்லாஹ்வினால் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள கட்டளையாகும். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க அறிந்தவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கிறான். சரி. ஸோ இது ஒரு சட்ட புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அது எல்லாருக்குமே பிடிக்காது ஃபர்ஸ்ட் சட்டத்தை படிக்கிறது. அதனால தான் யாரும் லா எடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து சட்டமா தான் இருக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கிறதே முதல்ல கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால அதை அப்படியே படிச்சிடலாம். சிஸ்டர் படிச்ச ஒரு டிரான்ஸ்லேஷன், இன்னொரு டிரான்ஸ்லேஷனும் படிச்சிடுறேன். உங்கள் மக்களில் ஓர் ஆணுக்கு 2 பெண்களுக்கு சமமான பொறுப்பு உண்டு என்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கின்றான். பெண்கள் மட்டும் இருந்து அவர்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்டிருந்தால் அவர்கள் மீதுள்ள பொறுப்பு இறந்து போனவர் விட்டு சென்றதில் 3ல் 2 பங்காகும். ஆனால் ஒரே பெண்ணாக இருந்தால் அவள் மீதான பொறுப்பு பாதியே ஆகும். இறந்தவருக்கு குழந்தை இருக்குமானால் இறந்தவர் விட்டு சென்றதில் 6ல் 1 பங்கு பொறுப்பு பெற்றோர் ஒவ்வொருவர் மீதும் உண்டு. ஏன்னா இறந்தவங்களுக்கு குழந்தை இருந்தா ஒரு பெற்றோர் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப பெற்றோர் ஒவ்வொருவர் மீதும்னா என்ன அர்த்தம்னு தெரியல. அப்ப ஒருத்தன் 4 கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா அவன் இறந்துட்டான்னா அந்த குழந்தைக்கு எல்லாருமே அம்மா மாதிரி தான். உண்மையிலே அது அப்படிதான் இல்லையா? முஸ்லிம் மதத்துல அது எப்படின்னு தெரியல. பட் ஜென்ரலா அம்மா தான் இல்லையா? அம்மான்னு தான் கூப்பிடணும். ஸோ அப்ப எல்லா அம்மாக்களுக்கும் உரிமை உண்டு, சமமான உரிமை உண்டு அந்த குழந்தையை வளர்க்கறதுல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடைமுறையில பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா? நான் எதுக்கு அவ பெத்ததை வளர்க்கணும்னு நினைப்பாங்க. அதே மீறி வளர்க்குறாங்கன்னா கிரேட். ஸோ அது வந்து மகாபாரதத்துல இருக்கும். குந்தி தேவி வந்து பாண்டோடைய முதல் மனைவி, பாண்டவர்களுடைய அம்மா. அடுத்து அவர் மாதுரின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. ஸோ பாண்டு இறந்தோடனே மாதுரியும் இறந்துறாங்க. இறக்கும் போதே சொல்றாங்க, அக்கா என்னை விட என் குழந்தைய நீ தான் நல்லா பாத்துக்குவேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் இறந்துடுறேன் அப்படின்ட்டு இறந்துடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னுரிமை மாதுரியுடைய குழந்தைக்கு தான் குந்தி தேவி கொடுப்பாங்க. சோ இங்க இது மாதிரி சட்டமா சொல்றதா அங்க நடைமுறைப்படுத்தி ஒரு கதை ரூபத்திலே காட்டியிருப்பாங்க. சோ அந்த விஷயம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா தன்னுடைய குழந்தையை விட மற்ற குழந்தைக்கு நான் அனாதைன்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஆக்சுவலா இப்ப டைரக்டர் பாலா இப்ப வணங்கான் படம், அந்த நான் கடவுள் இதெல்லாம் எடுத்தாரு இல்லையா? அவரு சொல்லியிருப்பாரு அவங்க வீட்டுல 8 குழந்தையும் 8 பேர் மேல அன்பு போச்சான். எனக்கு மட்டும் வேணும்னு நான் நினைச்சேன். அது எனக்கு தெரியல. அது ஏதோ அவரை தத்து கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏதோ சம்திங் அது மாதிரி இருக்கு போல இருக்கு. ஸோ அப்ப அந்த ஒரு ஏக்கம் வந்து நான் சின்ன வயசுலயே மனதளவுல பாதிக்கப்பட்டுட்டேன். அவருடைய படத்துல வெறும் சோக முடிவு வர்றதுக்கெல்லாம் அது ஒரு காரணமா இருக்குது. ஸோ அது வராம பாத்துக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம குழந்தைய விட அவங்கள பாத்துக்க வேண்டியது ரொம்ப கஷ்டம், முக்கியம். ஏன்னா அது ஏற்கனவே நொந்து போயிருக்கும். நல்லா பாத்துக்கிட்டா கூட இந்த சினிமாவெல்லாம் பார்த்து தானே எனக்கு அப்பா இல்லையே அம்மா இல்லையேன்றதை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நிஜமாகவே நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா சித்தி கொடுமை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி நடக்காம இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கை இருக்குது. இறந்தவருக்கு குழந்தை இருக்குமானால் இறந்தவர் விட்டு சென்றதில் 6ல் 1 பங்கு பொறுப்பு பெற்றோர் ஒவ்வொருவர் மீதும் உண்டு. ஆனால் இறந்தவருக்கு குழந்தை இல்லாதிருந்து பெற்றோர் மட்டுமே வாரிசாக இருந்தால் அவர் தாய்க்கு 3ல் 1 பாகமே. இறந்தவருக்கு இது எல்லாமே அந்த பெண்களுக்குரிய உரிமையை மட்டும் தனியா போட்டிருக்கிறாங்க. தாய்க்கு வந்து 3ல் 1 பாகம்ன்றாங்க. வாரிசு இறந்தவருக்கு குழந்தை இல்ல, பெற்றோர் மட்டுமே வாரிசாக இருந்தால் அந்த தாய்க்கு 3ல் 1 பாகமேன்றாங்க. அப்ப இன்னொரு பாகம் அப்ப 2 பாகம் அப்பாவுக்கு போகும் போல இருக்குது. சரி, இறந்தவருக்கு சகோதரர்கள் இருந்தால் அவர் தாய்க்கு 6ல் 1 பங்கு தான். இவ்வாறு பொறுப்பேற்பது அவர் செய்துள்ள மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னரே ஆகும்.
சோ இதுல அவங்க உயில் எழுதுறதும் இருக்கு. உயிலெல்லாம் எழுதி அதெல்லாம் போக மீதி இருந்தால், உயில் போட்டதுக்கு மீதி இருந்தால் அப்படின்னு உயில் எழுதும்போதே என் சொத்து ஃபுல்லா இவங்களுக்கு தான் எழுதிடுவாங்க இல்லையா? சரி, ஓகே. உங்கள் பெற்றோர்களும் குழந்தைகளும் இவர்களில் நன்மை பயப்பதில் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் யார் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்கள் பெற்றோர்களும் குழந்தைகளும் இவர்களில் நன்மை பயப்பதில் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் யார் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். எனவே அல்லாஹ்விடமிருந்து அந்த கட்டளையாகும் இது. நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் மிக்க ஞானமுடையவனாகவும் இருக்கிறான். சோ இது அதனாலதான் கீதையில போட்டிருக்கும், தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்யும். தேகத்திற்கு தர்மம்னா மதம் தான் இல்லையா? தேகதாரிகள் எப்படி வாழணும் அப்படின்ட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல சொத்து பிரச்சனை இதெல்லாம் இங்கதான் வரும், சொர்க்கத்துல வராது இல்லையா? ஆனா கடவுள் கொடுக்கிற ஞானம் சொர்க்கத்துக்கு போறது. அது என்ன ஞானம்? அனைத்தையும் தியாகம் செஞ்சிடுன்ற. உன்கிட்டயே இருந்தாலும் என் இது இல்லைன்ற உணர்வுலயே பராமரி. எடுத்துட்டு போறாங்களா, உனக்கு தான் இல்லையே, ஏன் கவலைப்பட போற? அப்பதான் உன்னுடைய கவனம் இறைவன் கிட்ட இருக்கும். சோ கடைசி நேரத்துல உடலை விட்டு உயிர் பிரியும் போது முழுக்க முழுக்க இறைவனும் இறைவன் படைக்கிற அந்த சொர்க்கத்தையுமே நினைச்சிட்டு இருந்தா மட்டும்தான் சொர்க்கத்துல வருவோம். சோ இது 5000 வருட காலச்சக்கரம். 5000 வருடத்தின் இறுதியில் ஒவ்வொரு தடவையும் கடவுள் நரகத்தை சொர்க்கமா மாத்துற. இப்ப நரகத்துல இருக்கும். காமம், கோபம், மதங்கள் வர்றது எல்லாமே நரகத்துலதான் இல்ல. ஒண்ணு இருக்குது, அது தப்புன்ட்டு இன்னொன்னு வருதுனாலே அடிச்சுக்கிறதுக்கு தான். சோ இது சாத்தானுடைய சாமர்த்தியம். அதனால இது பேரே சாத்தானுடைய ராஜ்யம்ட்டு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சொல்லுவாங்க. ராவண ராஜ்யம்னு சொல்லலாம். இதுதான் ராமராஜ்யம், கடவுளின் ராஜ்யம். அங்க கடவுள் வரமாட்டார். அந்த ராஜ்யத்தை இப்ப உருவாக்குறார். கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல அது வரைக்கும் அவர் இங்கதான் இருக்கிறார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை தான் அல்லான்னு முஸ்லிம்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், சிவன் இந்துக்களும் சொல்றாங்க. மற்றபடி கிருஷ்ணரோ இயேசுவோ தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாரும் கடவுள் கிடையாது. இப்போ கடவுள் ஜோதி ரூபமா இருக்கிறதுனால அந்த ஜோதி ரூபத்தை தான் லிங்க ரூபம் அப்படின்னு இந்துக்களும் வழிபடுறாங்க. சோ இப்ப இறைவன் சொல்றதுன்னா, இந்த உடல்னு நினைச்சுதான் நீ காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழுந்த சொர்க்கத்துல ஆத்மா, அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. தன்னையும் ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரையும் பூர்வ மத்தியில ஆத்மாவில் தான் உன்னுடைய கவனமே போகும். அப்ப புர்கா போட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. அவனுடைய கவனமே ஆத்மாவில தான் இருக்கும். ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனால் சின்ன சலனம் கூட ஆக மாட்டாங்க. அதனாலதான் அங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. குழந்தைய விட பரிசுத்தமா இருப்பாங்கன்னு இயேசு கூட சொல்லியிருப்பாரு பைபிள்ல. சோ அப்ப எப்படி குழந்தை பிறக்கணும்? கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். சோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா 100வது வயதில் இப்ராஹிமுடைய மனைவி சாரால் கர்ப்பம் அடைவாங்க. கண்டிப்பா 100வது வயதுல காமத்தின் மூலமா குழந்தை பிறக்க வாய்ப்பு கிடையாது இல்லையா? அதுக்கு முன்னாடியே மெனோபாஸ் ஆயிடும். மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் குழந்தை பிறக்காது. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அங்க யோக பலத்தினால பிறக்குதுன்றத மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. சாராலே சிரிப்பா, இனிமேல் எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு. தேவதூதன் அசரீரி வாய்ஸா கேட்கும். அதே மாதிரி 100வது வயதுல பிறக்கும். சோ அங்க அப்படி இருக்கும். இந்து மதத்துல பாயசத்தை குடிச்சிட்டு பிறந்தாங்க, மந்திரம் போட்டு பிறந்தாங்க. சோ இது எல்லாம் சொல்ல வர ஒரே விஷயம், காமத்தினால பிறக்கல அப்படிங்கிறதுதான். சோ இப்ப மீண்டும் சொர்க்கத்துக்கு போனோம்னா, சொர்க்கத்தில் எப்படி ஆத்ம உணர்வுல இருந்தீங்களோ அதே மாதிரி வரணும். ஆனா நீங்க புலனின்பத்திற்கும் காம, கோபம் இதுக்கெல்லாம் மயங்கிட்டீங்க. அதுதான் சாத்தான்றது. அதுல இருந்து விடுவிக்கத்தான் இறைவன் வரேன். அப்ப என்ன பண்ணும்? வெளி உலக விஷயத்துல எல்லாம் புத்தியை நீக்கி ஒரு இறைவனோடு மட்டும் புத்தியை இணைக்கணும். உடல்ன்றதே எனக்கு ஒரு உடம்பு இருக்குதுன்றதே மறந்துடுங்க. இதை இயக்கக்கூடிய ஆத்மா நான், அது மட்டும்தான் நான். வேற எதுவுமே இது கிடையாது. என்னுடையவர் ஒரு கடவுள் மட்டுமே. அவரே எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை சகலமும் அவரே அப்படின்னு நீங்க வாழ்ந்துட்டு வரப்போற சொர்க்கம், அங்க ஸ்ரீ நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும். அதனால சொர்க்கவாசல் திறப்பிழா பெருமாள் கோயில்ல கொண்டாடுறாங்க. உலகத்திலேயே ஒரே மதத்துல மட்டும்தான் சொர்க்கவாசல் திறப்பிழா கொண்டாடுறாங்க. இதே பாரத பூமியில. ஏன்னா இதே பாரதம் தான் சொர்க்கமா இருந்துச்சு. அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் இன்னைக்கு தெய்வம்னு இந்துக்களுக்கு வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க கடவுள் கிடையாது. அவர்களை உருவாக்குவதற்கு வந்த அல்லாஹ் தான் கடவுள். அவர் கடைசியில வர. அவரால உருவாக்கப்பட்ட தெய்வங்களே கடவுள் கிடையாதுன்னும் பொழுது, அவர்கள் சொல்லும் வழியே கடவுளுடைய வழி கிடையாதுன்னும் பொழுது, ஆனா கடவுளுடைய வழியை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அங்க சட்டம், வேதங்கள்லாம் எழுத மாட்டாங்க. இயல்பாகவே அவங்களுக்கு அந்த குணம் இருக்கும். அப்படி இருக்கும்போது மதங்கள் மனிதர்கள் உருவாக்குறாங்க இல்லையா? சொர்க்கத்துக்கு வருவதற்கு தகுதியற்றவர்கள் தான் நரகத்திலே பிறப்பாங்க.
சொர்க்கத்தில் இருப்பவர்களும் நரகத்துல வருவாங்க, அது வேற விஷயம், மறுஜென்மம் எடுத்து. மற்ற மதத்தினர்களும் பாத்தீங்கன்னா நரகத்துலதான் முதல் ஜென்மமே எடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய ஞானத்தை நிராகரித்தவர்கள், அதுதான் நிராகரிப்பாளர்கள்ன்ட்டு குரான்ல சொல்லப்படுறது. கடவுளை நிராகரிச்சிடுவாங்க, மத ஸ்தாபகர்கள் சொன்ன வழியே கடவுளுடைய வழின்னு புடிச்சு ஏமாந்து போயிடுவாங்க கடைசியில. அதுவும் குரான்ல எச்சரிக்கை இருக்குது. இப்படி மதஸ்தாபகரை பிடிச்சிட்டு நாங்க ஏமாந்துட்டுமே, அந்த அவங்க மதஸ்தாபகர்கள்லாம் கடைசியில உங்களை நிராகரிச்சிடுவாங்க, அந்த மதத்தை சார்ந்தவர்கள். அப்ப நினைப்பாங்களாம், இதே மாதிரி எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா இவங்களை நான் நிராகரிச்சிருப்பேனே அப்படின்ட்டு. ஆனா வாய்ப்பு கிடைக்கும். எப்ப கிடைக்கும்னா, இந்த 5000 வருடத்துல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். மறுபடியும் அடுத்த கல்பம், 5000 வருடன்றது ஒரு கல்பம், அடுத்த கல்பத்தில் மீண்டும் அந்தந்த மதங்கள் வரும்போது அவங்க வருவாங்க, மறுபடியும் அவங்களே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, மறுபடியும் கடவுளை நிராகரிப்பாங்க. எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. குறிப்பா பாரதத்துல உள்ளவங்களும் இந்து மதத்துல இருந்து வெளில போனவங்க தான். அந்த தேவதை தர்மம் தான் இந்துன்னு மாத்திக்கிறாங்க பேரு. ஏன்னா காமத்துல விழுந்த பிறகு தேவதைக்கு களங்கம் வரக்கூடாதுன்ட்டு தன்னை இந்துன்னு மாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதங்கள் பல காரணங்கள்னால மாறி இருப்பாங்க. சோ நிறைய பேர் மாறிடுவாங்க, இப்பயும் மாறிட்டு இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். சோ மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்க வந்து அங்கேயும் இந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் போய் இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் இந்த ஞானம் போயிடும். எல்லா முஸ்லிம் நாட்டிலயும் பிரம்மகுமாரி சென்டர் இருக்கு, எல்லா கிறிஸ்தவ நாட்டிலயும் இருக்கு, நாஸ்திக நாட்டிலயும் இருக்கு. சோ அங்க அததான் குரான்ல இருக்கும், அங்கங்க அந்தந்த இனத்தில் நான் ஒரு தூதரை அனுப்புவேன் அப்படின்னா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, வெவ்வேறு காலகட்டத்துல நினைச்சுக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் இந்த செய்தி போயிடும். ஆனா நிராகரிக்கிறாங்கன்னும் பொழுது அப்ப கடவுள் மேல அங்க பழி வராது, கொடுக்கிறது நம்மளுடைய கடமை, அவ்வளவுதான். சோ அப்ப கடவுள் ஆத்மாவை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போற வழியை கடவுள் சொல்றார். மதங்கள் நரகத்திலே வாழறதுக்கான வழியை சொல்லுது இல்லையா? இதுதான் வித்தியாசம். ஆனா இதுல வந்து அநியாயம் செய்யாம இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லுது இங்க. பட் ஆனா அநியாயம் செய்யற உலகம் தான் நரகம். அப்ப நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா இழப்பதற்கு தயாராக இருக்கணும். அதுதான் அல்லாவின் வழியில் யுத்தம் செய்து யார் பொறுமையாக இருக்கிறார்களோ. பொறுமையான என்ன அர்த்தம்? உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரி உங்க செல்வம் எல்லாம் அபகரிக்கும் போது பொறுமையா இருக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு, நேரடியா இல்ல. இப்ப ராமாயணத்துல நேரடியா தெரியுது, யோபு கதையிலும் தெரியுது. பட் இதுல வந்து கதையா வராமல் அப்படியே அந்த கருத்து மட்டும் வரும்போது அது புரிய மாட்டேங்குது, அதுதான் விஷயம். சரி, ஓகே சிஸ்டர். அடுத்தது படிங்க சிஸ்டர். 12. இன்னும் உங்கள் மனைவிகள் விட்டு சென்ற சொத்தில் அவர்களுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் உங்களுக்கு பாதி பாகம் உண்டு. ஆனால் அவர்களுக்கு பிள்ளை இருந்தாலோ எதனை அவர்கள் மரண சாசனம் செய்தார்களோ அதை நிறைவேற்றப்பட்டதற்கு அல்லது கடனுக்கு அதை கொடுக்கப்பட்டதற்கும் பின்னர் அவர்கள் விட்டு சென்ற சொத்தில் உங்களுக்கு 1/4 உண்டு. மேலும் உங்களுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் உங்கள் மனைவிகளாகிய அவர்களுக்கு நீங்கள் விட்டு சென்ற சொத்தில் 1/4 உண்டு. உங்களுக்கு பிள்ளை இருந்தாலோ எதனை நீங்கள் மரண சாசனம் செய்தீர்களோ அதை நிறைவேற்றப்பட்டதற்கு அல்லது கடனுக்கு அதை கொடுக்கப்பட்டதற்கும் பின்னர் நீங்கள் விட்டு சென்றதில் 8/1 அவர்களுக்கு உண்டு. அனந்தரம் கொல்லப்படுகின்ற வாரிசுகள் இல்லாத ஓர் ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இருந்து அவருக்கு ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி இருந்தால் அவ்விருவரில் ஒவ்வொருவருக்கும் இறந்தவர் விட்டு சென்றதில் 1/6 உண்டு. பின்னர் அவர்கள் அதைவிட அதிகமாக இருந்தால் சொத்தில் எதனை கொண்டு மரண சாசனம் செய்யப்பட்டதோ அதை நிறைவேற்றப்பட்டதற்கு அல்லது கடனுக்கு அதை கொடுக்கப்பட்டதற்கும் பின்னர் 1/3 அவர்கள் யாவரும் கூட்டானவர்கள் ஆவார்கள். எனினும் மரண சாசனத்தை கொண்டு வாரிசுகளில் எவருக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணாதவாறாக இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளையாகும். இன்னும் அல்லாஹ் நன்கறிகிறவன், சகிப்புத்தன்மையுடையவன். சரி, ஓகே. இது சட்டம், இதுக்கு விளக்கம் சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா இதை புரிஞ்சுக்கிறதும் அவ்வளவு ஈஸியும் கிடையாது. அது ஏன் 6ல் 1 8ல் 1 இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரும். சோ அது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து இப்ப அது மாதிரி 6 குழந்தை 8 குழந்தை எல்லாம் இந்தியாவில யாரும் பெத்துக்கிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, அதிகபட்சம் 3 பெத்துக்குவாங்க, அவ்வளவுதான். சரி, 13 படி சிஸ்டர். இவை அல்லாஹ்வின் வரம்புகள் ஆகும். எவர் இவ்விஷயங்களில் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கின்றாரோ
அவரை ஸ்வனபதிகளில் அவன் பிரவேசிக்க செய்வான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றிலேயே அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள். மேலும் இது மகத்தான வெற்றியாகும். இப்போ இதுல சொன்ன மாதிரி நடந்தால் சொர்க்கத்துக்கு போகலாம். அங்க சதா ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். இதை தவிர சொர்க்கத்தை பற்றி வேற எதுவுமே சொல்லலன்னும் போது என்ன அவங்களுக்கு போதை வரும்? வேணா ஒண்ணு சொல்லலாம். ஏன்னா முஸ்லிம் மதம் பாலைவனத்துல உருவாகிற காரணத்தினால அவங்களுக்கு ஆறு ஓடுறதே ஒரு பெரிய சொர்க்கம் தான். அப்படி இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இப்ப அதாவது வசதி உள்ள நாடுகள் நிறைய முஸ்லிம் நாடுகள் இருக்குது. அவங்களுக்கு தண்ணியை தவிர எதுவுமே பிரச்சனை கிடையாது இல்லையா? அதுவும் செயற்கையா கடல் தண்ணியில இருந்து அதுவும் இப்ப சமீபமா தான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ தெரியல. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஆறு ஓடுனா போதும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அங்க இருப்பாங்க. இது மகத்தான வெற்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உண்மையிலே சொர்க்கம் நதிக்கரையில தான் இருக்கும். யமுனை நதிக்கரையில இருக்கும் டெல்லியில. ஆஹ் அங்க தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பாங்க. சிங்கமும் பசுவும் ஒண்ணா தண்ணி குடிக்கும். இயற்கை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ஒரு கனியின் சுவையை விட அங்க கோடி மடங்கு அதிக சுவை கொண்டதாக இருக்கும். இங்க இருக்கும் மலரின் நறுமணத்தை விட அங்க கோடி மடங்கு நறுமணம் கொண்ட மலராக இருக்கும். எல்லாத்துக்கும் மேல மனிதர்களிடத்துல இந்த காமம், கோபம், பகட்டு, பொறாமை உள்ள வச்சு ஒண்ணு வெளில ஒண்ணு பேசுறது எதுவுமே இருக்கு. அப்படியே குழந்தை மாதிரி பரிசுத்தமா இருப்பாங்க. கடவுள் மாதிரியே இருப்பாங்க. அதனாலதான் அவங்களை வழிபடுறாங்க இந்துக்கள். சரி. சோ அது அல்லாஹ்வின் வழிபடி நடக்கிறோங்க. ஏன்னா இப்ப இங்க கொடுக்கிற சட்டம் எல்லாம் அதுக்குள்ள டீட்டெயில்ஸா நம்ம போகாட்டினா கூட நியாயமா நடந்துக்கிறதுன்னு ஒரே லைன்ல முடிச்சிடலாம். இல்லையா? நியாயமா நடந்துக்கிறாங்களா? அதுவும் எப்ப? அது அவங்களுடைய ஆனா இத என்ன ஒரு பிரச்சனை, நியாயமா நடந்துக்க முடியாது. ஏன் நடந்துக்க முடியாதுன்னா, எல்லாருமே அதுக்கு கட்டுப்பட்டாதானே. இப்ப பஞ்சாயத்துன்னு ஒரு காலம் இருந்துச்சு இல்லையா? அப்ப பெரியவங்க சொல்லுவாங்க, கேட்பாங்க. இங்க அப்படி கிடையாது. நீங்க கோர்ட்டுக்கு போனா கூட நியாயம் வருமான்றது டவுட்டா இருக்குது. இல்லையா? சோ யார் திறமையா இருக்கிறானோ, இந்த மாதிரி நிறைய நேரம் இருக்குது. அதுக்கு மேல இந்த தீர்ப்பு சொல்றவர் என்ன மனநிலையில இருக்கிறார்? ஏன்னா கீழ் கோர்ட்ல ஒரு தீர்ப்பாகுது, மேற்கோர்ட்ல வேற தீர்ப்பாகுது. ஒரே சட்ட புஸ்தகம் தானே. எப்படி மாறுது? இதெல்லாம் இருக்குது. சோ அதனால இது ஒருத்தரை சார்ந்த விஷயம் கிடையாது. அது அநியாயம் பண்றான்னா அவங்க கிட்ட யாரும் நெருங்க மாட்டாங்க முதல்ல. இல்லையா? இப்ப முஸ்லிம் ஜமாத் சொல்றாங்கன்னா, ஜமாத் சொல்றதையும் கேட்கணுமே. நான் கேட்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. பட் மேபி முஸ்லிம் நாடுகள்ல இது மேபி ஸ்ட்ரிக்ட்டா அமல்படுத்தலாம்னு நினைக்கிறேன். தெரியல. சரி. ஆ இது எத்தனாவது பார்த்தோம் சிஸ்டர்? 13 இல்லையா? 13 பிரதர். சரி, ஓகே. 14. இன்னும் எவர் இவ்விஷயங்களில் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்து அல்லாஹ்வாகிய அவன் ஏற்படுத்திய வரம்புகளை மீறி விடுகின்றாரோ அவரை அல்லாஹ்வாகிய அவர் நரகத்தில் புகுத்தி விடுவான். அதில் அவர் நிரந்தரமாக தங்கி இருப்பவர். இன்னும் அவருக்கு இழிவுபடுத்தும் வேதனையும் அதில் உண்டு. ம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஹரிச்சந்திரன் கதைன்ட்டு கிராமங்கள்ல எல்லாம் அந்த சுடுகாட்டுக்கு உதைக்க போகும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க. சோ அதுல வரும் இந்த விஷயம் எல்லாம். எவன் அண்ணன் சொத்தை திருடினான், அப்பா சொத்தை திருடினான், கல்ல நவுத்தி வச்சான், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னென்ன தண்டனை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். கருட புராணத்திலும் அது இருக்கும். சோ அதே விஷயம் இங்கேயும் இருக்குது. ஆனா நரகத்தில் புகுவான்னு இருக்குது. சோ நரகத்தை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்கப்படல. சொர்க்கத்தை பற்றியும் ஃபுல் டீடைல் கொடுக்கப்படல. உண்மையிலே எவ்வளவு பாவம் செய்தாலும் இப்ப இறைவனை பிடித்து நீங்கள் நல்லவன ஆகிட்டால் போதும். அந்த பாவத்திற்கான தண்டனை வரும். ஆனா அது ஈட்டி மாதிரி வர்றது ஒரு முள்ளு மாதிரி இருக்கும். தப்பிச்சிடுவீங்க. அடுத்தது இறைவன் நினைவிலே இருக்கனால அது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மனதளவுல யாருக்கோ நடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது சொர்க்கத்திலும் பிறவி எடுத்துருங்க. மேல போயிடும் ஆத்மா. போயிட்டு அங்கிருந்து சொர்க்கத்துக்கு வரும். சொர்க்கத்துக்கு வருவதற்கு தகுதியாக இருந்தா. இறைவனின் வழிபடின்றது ஆத்ம உணர்விலிருந்து பிறரை ஆத்மான்னு பாக்குறது. இந்த குழப்பம்லாம் கிடையாது. வந்தால் கடவுள் கொடுத்த, இல்லையா பிரச்சனை கிடையாது. நான் செஞ்சிருப்பேன் பாவம் அப்படின்ட்டு அமைதியா போறது. இதுதான் அமைதி மார்க்கம் இல்லையா? சோ அப்படி நீங்க இருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்குள்ள வருவீங்க. இல்லைன்னா என்றென்றைக்கும் நரகத்தில் தங்கிடுவீங்க. அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா, இந்த இறைவனுடைய ஞானத்தை நிராகரிக்கிறதுனால மேல இருப்பாங்க. நரகம் ஆகுற வரைக்கும் மேலே இருப்பாங்க. சுயநினைவு இல்லாம இருப்பாங்க. அதுதான் புரிஞ்சுக்கணும். கடவுள் கிட்ட இருக்கிறாங்கன்னு பெருமை கிடையாது.
அங்க சுய நினைவே இருக்காது, எங்க இருக்கிறோன்னே தெரியாது. அடுத்தது மறுபடியும் பூமிக்கு வரும்போது தான் சுய நினைவே வரும். நரகம் ஆன பிறகுதான் வருவாங்க. ஸோ எல்லா மதங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா 2500 வருடத்திற்குள்ள தோன்றிய மதங்கள் தான். நரகத்தில் தான் மதங்கள் தோன்றுகிறது. ஒவ்வொரு கல்பத்திலும் நடந்தது தான் நடக்கும்ன்ற ரகசியத்தை சொல்றேன். அதுதான் என்றென்றைக்கும் நரகத்தில் இருப்பார்கள்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு தடவையும் வருவாங்க, நடந்ததே நடக்கும். அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோவை நாங்க இப்ப போட்டிருப்போம். நீங்களும் எப்ப பார்க்குறீங்களோ அப்பதான் பார்ப்பீங்க. என்ன மனநிலையில பார்க்குறீங்களோ அதான் பார்ப்பீங்க. என்ன கமெண்ட் போடுறீங்களோ அதான் போடுவீங்க. இப்ப இறைவனை நிராகரிக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு கல்பத்திலும் நிராகரிச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் நரகத்தில் மட்டுமே வருவீங்க. அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஓகே சிஸ்டர். இது அடுத்தது வேற விஷயம் வருது. அத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க் யூ. ஓம் சாந்தி பிரதர். தேங்க் யூ.